ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கூகுள் மெசேஜ் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கூகுள் மெசேஜ்லேயே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி சேட் பண்ணலாம், இன்னொரு டெலகிராமில் எப்படி சேட் பண்ணுறோம். ஸோ அந்தமாரி ஆப்ஷனே வந்து நம்ம வந்து சாதாரண மெசேஜ்லேயே இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து நம்ம தெரிஞ்சது தான் நீங்கள் மெசேஜும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எமோஜி சிம்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எமோஜிஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வாட்ஸ்அப்பில் எப்படி வருதோ அதேமாரி சிம்பிள்ஸ்லாம் வருது. நீங்கள் எமோஜி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜிப்ஸ் ஃபைலும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜிப்ஸ் ஃபைலும் நம்ம எது வேணுமோ நம்ம அதுவுமே அமைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு. ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் என்னமோ கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ இமேஜ், இந்த ஃபோட்டோ இமேஜ் கிரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவே கிரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்கா. ஸோ இந்தமாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்தமாரி வந்து ரெடி பண்ணியும் ஃபோல்டர் ரெடி பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ சிம்பிளை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து இந்தமாரி உங்களுக்கு வந்து கேலரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கேலரியில் ஓப்பன் ஆகிற ஃபோட்டோவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் மெசேஜ் இதெல்லாம் ஓகே ரைட்ஸு. சில பேருக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து பண்ண தெரியாது. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டு வந்து இதுலேயுமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ மெசேஜ் பண்ண தெரியாதவங்க வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் வந்து நிறைய பேர் டைப் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்தமாரி இங்கே வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வாய்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து இருக்கா. ஸோ இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வாய்ஸ் சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். வாய்ஸ் ரெக்கார்டு போய் இங்கே ப்ளஸ் கொடுக்கும். இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கலாம். பாஸ்வும் பண்ணிக்கலாம். இங்கே ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியுமே வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் கொடுக்குறேன் பாருங்கள் மறுபடியும் ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு எக்ஸாம்பிள், ஹலோ எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ இதை வந்து என்னன்னா நம்ம ரிப்பீட் வந்து ப்ளே பண்ணணும். இது வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹலோ எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு என்ன வாய்ஸ் கொடுத்தோமோ அந்த வாய்ஸை வந்து அப்படியே ரீப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டாச் இருக்கா. ஸோ இந்த அட்டாச்சை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து போயிடுச்சு. இதில் வந்து என்ன இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மெசேஜில் வந்துடுங்க. மெசேஜ் வந்து ப்ரொஃபைல் இருக்கும். இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஓகேவா. இந்த மெசேஜ் செட்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்சிஎஸ் சார்ட். ஓகேவா. இந்த ஆர்சிஎஸ் சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து உங்கள் மொபைல் நம்பர் காட்டும். என்ன சிம் வச்சுருக்கீங்களோ அந்த சிம் மொபைல் நம்பர் காட்டும். ஸோ இதில் வந்து டேர்ன் ஆன் இந்த ஆர்சிஎஸ் சார்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. இந்த ஆன் பண்ணி வச்சா தான் நாம் சொன்னக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எனபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டு ரீடு அண்டு ரிசிப்ட். இப்போ வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண மாரி சென்ட் பண்ணுற டிக்கு வேணுமா அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது டைப் டைப் பண்ணுறீங்களா. ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து டைப் பண்ணி இதில் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகும். இது மூலியமாக நம்மளுக்கு எனபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போய்டுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மெசேஜ்னு டைப் பண்ணாலே போதும், கூகுள் மெசேஜ் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்டேட் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இல்லைனா நீங்கள் அப்டேட் கொடுத்து இந்த செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு எனபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், இப்போ பார்த்து நம்ம அப்டேட் கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து அப்டேட்டும் ஆகிடும். ஸோ ஓகேங்களா. இந்த ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அப்டேட் கேட்குது. நம்ம அப்டேட் கொடுக்கணும். இந்த அப்டேட் கொடுத்தா தான் இந்த கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து பார்த்து கிளியராக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.